வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க. அதாவது 2 மந்த்ஸ் முன்னாடி கேட்ட கொஷினுக்கு இப்போ வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரையும் ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, ஹெல்த் இஷ்யூங்கிறனால. இப்போ வந்து அதில் இருக்கிற ஒரு செலக்டட் கொஷின்ஸ்லாம் எல்லாம் எடுத்து நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஸ்டாக் கேட்டிருக்கிறீங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ரேட் வேறு, இப்போ இருக்கிற ரேட் வேறு. ஸோ அதை பற்றி நான் வந்து கொஷின் அண்ட் ஆன்சரில் சொன்னேன் அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக எந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்களோ அந்த கொஷினுக்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா நான் வந்து அகைன் ஒரு லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் உங்களுக்கு இருக்கிற கொஷின் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஒவ்வொரு வாரமும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டைரெக்டாக கொஷினுக்கு போயிடலாம். வளவளன்னு பேசிகிட்டு இருக்குல்ல. ரவிக்குமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்கிறாரு, இந்த ஓட்டிங் முக்கியத்துவம் என்ன? நான் முதலீடு செய்துள்ள பங்கு நிறுவனத்திடம் இருந்து ஓட்டிங் மெயில் வருகிறது. என்னை போன்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன காரணங்களை கருத்தில் கொண்டு பரிசீலனை செய்தோ அந்த ஓட்டிங்கில் ஓட்டு அளிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஷேர் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது சிங்கிள் ஷேர்ஸ், ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ்ன்னு சொல்ல, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ்லேருந்து ஒரு ஷேர் நீங்கள் வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து லைக் இப்போ ஏதோ ஜெனரல் மேனேஜரை மாற்றுறாங்க, இல்லை அப்படின்னா சிஇஓ சேஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா இன்னும் வேற ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டு வந்து அந்த ஒரு ஷேர் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு மெயில் போகும். நீங்கள் வந்து இதுக்கு எதோ ஆட்சேபனை சொல்கிறீங்களா, நீங்கள் வந்து ஓட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மெயில் போகும். ஓகேங்களா? பட் 51% ஸ்டேக்கு யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஃபைனல் டிசிஷன் என்ன எடுக்கிறாங்களோ அதுதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஷேர் வச்சுருக்கிறேன், நான் வந்து ஓட் பண்ணுறேன், நான் வந்து இல்லை அந்த சிஇஓ எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து ஓட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கள வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதாவது செபியோடைய ரூல்ஸ் ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அவங்க வந்து மெயில் அனுப்பணும். இந்த கம்பெனியில் இந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட இருந்து சம் ரிப்ளை மெயில் வாங்குவாங்க. இல்லை அப்படின்னா ஓட் ரைட்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஓட் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. கம்பெனியில் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டாடா குரூப்ல வந்து எம்டி மாத்துறேங்கிறாங்க, அதுக்காக நான் வந்து ஓட் போட மாட்டேன், அதனால் எப்படி எம்டி மாற்றணும், நான் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நான் ஓட் போடாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதை வந்து உங்களை வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருக்குது. பெரம்பலூர்லேருந்து கேட்டிருக்கிறாரு. Now all are threatening that AI bubble is coming, market will crash. So now shall I sell some portion of my holdings அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக 2 months முன்னாடி அவர் ஏஐ பபுளை பற்றி கேட்டுக்கிறாரு. ஏன்னா அந்த டைமில் தான் நானும் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், ஏஐ பபுள் வருமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஆனால் ஏஐ பபுள் வந்திருக்குது, லைக் எல்லா செக்டார்லையுமே இல்லை, ஐடி செக்டாரில் மட்டும் வந்துருக்குது. யூஎஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் இண்டெக்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட்ஸ், அதாவது நியர்லி 5 to 7% டவுன் ஆயிருக்குது. நம்ம ஐடி இண்டெக்ஸு, நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஐடி இண்டெக்ஸ் இந்த லாஸ்ட் வீக் மட்டும் ஆல்மோஸ்ட் 7% டவுன் ஆயிருக்குது. இந்த வாரம் 2%. ஸோ 9% டவுன் ஆயிருக்குது. அதாவது 2021 என்ன ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சா அந்த லெவலுக்கு வந்துருக்குது ஐடி இண்டெக்ஸு. ஏஐ பபுள் வந்திருக்குது, ஆனால் அந்தந்த செக்டாருக்கு மட்டும் வந்திருக்குது, மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட்டுக்கு வர கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்ட கொஷினுக்கு இப்போ ஆன்சரு நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. பாலாஜி ஃப்ரம் ஈரோட்லேருந்து கேட்டுக்கிறாரு, ஃபியூச்சரில் பூம் ஆகிறதுக்கு எந்த செக்டார் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு கணிப்பு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஃபியூச்சரில் ஜூம் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ். ஓகேங்களா? டிஃபென்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்ததாக பேங்கிங் செக்டார், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ப்ரைவேட் பேங்க் ரெண்டுமே செக்டார் நல்லாயிருக்கும். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து சிஆர்ஆர் குறைச்சாங்க அப்படின்னா இன்னமும் வந்து பேங்கிங்லாம் பூஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா, அதுக்கப்புறமா ஆட்டோ. ஸோ இந்த 4 செக்டார் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஃபார்மா எதனால எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப யுஎஸ், இந்தியா ட்ரேட் டீல் நடந்திருக்குது. ஸோ ஃபார்மா கம்பெனிகளுக்கு இது வந்து ஒரு பூஸ்டான அ நியூஸு. அது மட்டும் இல்லாம ஃபார்மாவுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் நெறையாவே இருக்குது. ஏன்னா இப்ப வந்துட்டு இருக்கிற கல்ச்சருக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே வந்து கூட்டம் வழிஞ்சு நிரம்புது. ஓகேங்களா? கோயிலுக்கு எந்த அளவுக்கு கூட்டமா போறாங்களோ, அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் படை எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து ஃபார்மாவும் நல்லாருக்கும், ஆட்டோ நல்லாருக்கும், பேங்கிங் நல்லாருக்கும், டிஃபென்ஸ் நல்லாருக்கும். ஓகேங்களா? இந்த செக்டார்லாம் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே. அதுக்கு அடுத்ததா மாணிக்கமூர்த்தி குன்னத்தூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. ட்ரேடர்ஸ் நிலைமை வரும் காலங்களில் எக்ஸாம்பிள் 2026, 27, 28, 30ல எப்படி இருக்கும்? அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலா அதாவது நான்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வரும்போது எந்த ஒரு கைடன்ஸுமே கிடையாது. நான்லாம் 2004ல வந்தேன். 2004ல பட்டன் ஃபோன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சிஎன்பிசி டிவி 18 அந்த சேனல பார்த்துட்டு இருப்போம். வேற யூடியூப் அப்பதான் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனே கிடையாதுல்ல. பட்டன் ஃபோன் தானே. அப்படிங்கும்போது அப்போ வந்து மார்க்கெட் நியூஸ்லாம் எதுவுமே கிடையாது. யாருக்குமே எந்த ஒரு நியூஸுமே தெரியாது. அவங்கவங்க ஓன் அனலைஸ் தான் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா சிஎன்பிசி டிவி 18ல அஸ்வினி குஜ்ரால்னு ஒருத்தர் வந்து பேசுவாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத ஆன்ட்டு நாங்கலாம் வாய் தொறந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இப்ப வந்து அப்படி கிடையாது. இப்ப வந்து டே பை டே வந்து டெக்னாலஜி ரொம்பவும் ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இப்ப மார்க்கெட்ட பொறுத்தவரையும் அதாவது தெரியாத உள்ள நம்ம வந்து ஓவர் நைட்ல குபேரன் ஆகணும் அப்படின்ட்டு உள்ள வர்றவங்க தான் வந்து லாஸ் பண்றாங்க. லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து, ஓ! இப்படிலாம் நம்ம லாஸ் பண்றோம். இனிமேல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யூடியூப்ஸ் பார்க்குறாங்க, டெக்னிக்கல் பார்க்குறாங்க. வேற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஜட்ஜ்மென்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உள்ள என்டர் ஆகுறாங்க. பட் செபியோட ரிப்போர்ட் படி 90% பீப்பிள்ஸ் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி ரிப்போர்ட் இருக்குது. பட் ஃபியூச்சர்ல இதெல்லாமே வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்மளுடைய பணத்த வந்து எஃப்ஐஸ் வந்து அள்ளிட்டு போறாங்க. அப்படிங்கும்போது எஃப்ஐஸ்ன்ட்டு இருந்து நாம ஏன் அள்ளக்கூடாது? அதுதான் நான் கேட்கிற கேள்வி. அப்படிங்கும்போது இன்னும் நாளுக்கு நாள் வந்து இன்னமும் வந்து நம்ம ட்ரேடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. டெக்னிக்கல் அனலைசிஸ் இருக்குது. எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஓ! மார்க்கெட்னா இப்படிதான். மார்க்கெட்டோட ட்ரெண்ட்னா இப்படிதான். அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ வரப்போற நாள்ல ட்ரேடர்ஸுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. பட் அது வந்து கரெக்ட்டான வழியில வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சமா சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வேணும். கொஞ்சம் லாஸ் ஆனாலும் வெளிய போயிடணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் வேணும். இல்ல நான் தலைகீழாவே தான் குதிப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் போட்டு அ நானா மார்க்கெட்டா அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, மார்க்கெட் தான் ஜெயிக்கும். அதனால அந்த மாரியான ஒரு மனநிலைமையில இல்லாம, அ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். அதான் என்னுடைய பார்வை. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து மேட்டூர் டேம். எங்க ஊர் பக்கத்துல இருந்து தான் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டுக்கிறாரு விஷ்ணு அப்படின்ட்டு. ஐ மிஸ்டு தீபாவளி ஆஃபர். நெக்ஸ்ட் ஆஃபர் எப்போ சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலா வந்து வருஷத்துக்கு நான் 2 தடவ ஆஃபர் குடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு நியூ ஃபினான்ஸ் இயர். அதாவது மார்ச் எண்டு ஏப்ரல் 10த் வரையும் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தீபாவளி டைம் அந்த டைம்ல குடுப்பேன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃபர் குடுப்பேன். தீபாவளி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அகைன் மார்ச் எண்டு இல்லன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல என்னுடைய ஆஃபர் வரும். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து சேலத்திலிருந்து சுரேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து கேட்டிருக்கிறாரு. அதிகமாக ட்ரேடிங் செய்து இதிலிருந்து விடுபட வழிகாட்டுங்கள். அதுவும் நஷ்டம் ஏற்பட்டது. புரோக்கர் கமிஷன் அதிகமாக சென்றது. கீழிருந்து மேல் செல்லாமல் மேலிருந்து கீழாக வாங்கிவிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு அதிகமாக ட்ரேடிங் செய்து வருகிறேன் அப்படின்னு சேலத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலா அ நெறைய பேத்துக்கு நான் சொல்ற ஃப்ரீ அட்வைஸ். கேட்டா கேளுங்க, கேட்கலனா போங்க அப்படிங்கிற மாரி அதாவது ஃப்ரீ அட்வைஸ் நெறைய பேர் சொன்னோம் அப்படின்னா, அவங்கலாம் வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த காச வாங்கிட்டு நம்ம அதையே சொன்னோம்னு வச்சுக்கோங்க. ஓ! இப்படிலாம் இருக்குதாட்டு இருக்குது அப்படின்னு நெனைப்பாங்க. அதாவது என் ஒய்ஃப் கிட்ட நான் வந்து சாப்பாடு அதிகமா சாப்பிடாத, காலையில ஒரு எக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸு, அதுக்கப்புறமா அ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடு. மதியமா வந்து ரைஸே சாப்பிடாத, அதுக்கப்புறமா அந்த தெனை, குதிரைவாலி, கருப்பு கவுனி இந்த மாதிரியான ரைஸ்லாம் இருக்குது. அத கொஞ்சம் சேர்த்திக்க. ஈவினிங் கொஞ்சம் நட்ஸ் சாப்பிடு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடு. டீ, காஃபி சாப்பிடாத. கிரீன் டீ சுகர் இல்லாம சாப்பிடு. அப்படின்ட்டு நான் நெறைய தடவ அட்வைஸ் பண்ணுவேன். அதெல்லாம் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. காது குடுத்து கூட கேட்க மாட்டாங்க.
நான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்ப காலையில எந்திரிச்சோனே டீ வச்சு, அதில வந்து ஒரு பிஸ்கட்ட தொட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில இட்லி, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் தோசை. இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு டயட்டீசியன்ட்ட பார்த்தாங்க. டயட்டீசியன் என்ன சொன்னாங்க, "இந்த மாரிலாம் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் மாத்துங்க." அப்படின்ட்டு அவங்க ஒரு ரூ. 2000 ஃபீஸா வாங்கிக்கிட்டு, நான் சொன்னதே தான் அவங்க வந்து ஷெட்யூல் போட்டு குடுத்தாங்க. இப்ப அத வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ அட்வைஸ் சொன்னா யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அதே காச வாங்கிட்டு சொன்னோம் அப்படின்னா எல்லாமே கேட்பாங்க. நான் ஃப்ரீ அட்வைஸ் சொல்றேன். கேட்டா கேளுங்க, கேட்கலன்னு போங்க அப்படிங்கிற மாரி. ஃபர்ஸ்ட்டு வந்து ஓவர் ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஓவர் ட்ரேடிங் எப்படிங்க நான் ஸ்டாப் பண்றது அப்படின்னா, முதல்ல உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்த பே அவுட் போட்டுருங்க. பே அவுட் போட்டுட்டு உங்க அக்கவுண்ட் கிரெடிட் ஆனோனே, ஒரு 10 நாளைக்கு ட்ரேட் எதுவுமே பண்ணாதீங்க. கொஞ்சம் ரியலைஸ் ஆகுங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த 10 நாள் கேப்ல நீங்க எங்கெங்க தப்பு செஞ்சீங்க? எங்கெங்க தவறு செஞ்சோம்? அப்படின்ட்டு நோட்ஸ் எடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அந்த 10 நாள் ஒரு மெடிடேஷன்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 2% தான் ஸ்டாப் லாஸ். இந்த 2%க்கு மேல ஸ்டாப் லாஸ் போச்சு அப்படின்னா, உடனே இம்மீடியட்டா நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணுங்க. அதே டைம் 2% வந்து 5% வரையும் டார்கெட். 2%க்கு ப்ராஃபிட் போகுது அப்படின்னா, என்னுடைய ஸ்டாப் லாஸ நான் 1% கொண்டு வந்துருவேன். 3%க்கு போகுது அப்படின்னா, 2% ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துருவேன். ஸோ இந்த மாரியான ஒரு மைண்ட் செட்ட உள்ள கொண்டுட்டு வாங்க. எக்ஸாம்பிள் ₹1,00,000 இருக்குது அப்படின்னா, ₹2,000 தான் உங்களுக்கு வந்து பெர் டே ஸ்டாப் லாஸ். இந்த ₹2,000 ரீச் ஆச்சு அப்படின்னா, அன்னைக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடும் பண்ணக்கூடாது. அந்த மாரியான ஒரு மைண்ட் செட்ட உங்களுக்குள்ள கொண்டுட்டு வாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து எக்காரணத்த கொண்டும் அந்த கடவுளே வந்து ஆப்ஷன் இது வாங்கு அப்படின்னு சொன்னாலும், ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணிக்கங்க. இத பண்ணுனீங்க அப்படின்னா, நீங்க வந்து ட்ரேடிங்ல ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல தெரிஞ்சுக்கங்க. காலையில 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே பை, சேல், பை, சேல், பை, சேல்ன்னு மாத்தி மாத்தி போட்டு மணி 3:30 மணி வரையும் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிக்காக மார்க்கெட்ல வெயிட் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காம போகவே போகாது. அதனால வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நாம வந்து வெயிட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமயும் போகும் ஒவ்வொரு நாள். அன்னைக்கு வந்து நோ ப்ராப்ளம். நீங்க வந்து ட்ரேட் பண்ணுன்னு யாரும் வந்து அழுவல. அன்னைக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் டே அப்படின்னு நெனச்சுக்கங்க. அதே மாரி மார்க்கெட்ட பொறுத்தவரையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணுங்க. ஆ காலையில 9:15க்கு பை செல், பை செல்ன்னு போடுவேன் அப்படின்ட்டு அத இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா வந்து டெக்னிக்கல தெரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்டு இப்படிதான் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு டெக்னிக்கல தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல நீங்க வந்து ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? அ இல்ல இது எல்லாமே நான் செய்ய மாட்டேங்க. காலையில 9:15லிருந்து மணி 3:30 மணி வரையும் ஆர்டர் போடுவேன் அப்படின்னா, கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. அதே மாரி இன்னொன்னு முக்கியமா சொல்றேன். இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இருக்காது. சும்மா ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுக்குள்ளேயே மேலயும் கீழயும் மேலயும் கீழயும் போயிட்டு வரும். அந்த மாரியான மார்க்கெட்ல நீங்க ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எப்ப மார்க்கெட்ல இருக்குதோ, அன்னைக்கு தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். ஸ்விங்கே இல்ல, மார்க்கெட் ரொம்ப ரேஞ்ச் பவுண்ட் அப்டின்னா, நீங்க எந்த ட்ரேட் பண்ணாலும் லாஸ்ல தான் போய் முடியும். அதனால அது வந்து செய்யவே செய்யாதீங்க. இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல நீங்க ஒரு வின்னரா இருப்பீங்க. ஃப்ரீ அட்வைஸ். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து திருமலை புதுச்சேரியிலருந்து கேட்டுருக்கிறாரு. சார் ப்ளீஸ் டாக் அபவுட் கல்யாண் ஜுவல்லரி அப்படின்னு 2 மந்த்ஸ் முன்னாடி கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலா கல்யாண் ஜுவல்லரி ₹500 வந்து ₹350 வந்துச்சு. எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரமோட்டர்ஸ் நெறைய 25% ஸ்டேக் வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. மறுபடியும் ₹350 வந்து ₹430 வந்திருக்குது. என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரமோட்டர் இப்ப லாஸ்ட் ஒரு 10 டேஸா வந்து ஆல்மோஸ்ட் 10,00,000 ஷேர்ஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. அதான் வந்து பாசிட்டிவ் நியூஸ். அதனால இது வந்து ஹோல்டு பண்ணலாம். இப்ப ரீசென்ட்டா வந்து சப்போர்ட் வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு. ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து சுரேஷ்குமார் ஃப்ரம் காரைக்குடியிலருந்து கேட்டிருக்கிறாரு. மார்னிங் நீங்க சென்ட் பண்ற லெவல் 100% பெர்ஃபெக்ட் சார். எப்படி சார் இவ்ளோ அக்யூரேட் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த லெவல்லாம் நான் வந்து இப்ப இருந்து நான் போடுறது இல்லைங்க. நான் 2010லேருந்து இந்த லெவலுக்காக நான் வந்து உழைச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷ உழைப்பு. 15 வருஷமா இது வந்து கால்குலேஷன் அதாவது கேமரா லெவல்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் பிவட் லெவல்னு ஒண்ணு இருக்கும்.
இருக்கும். இது 2யுமே மிக்ஸ் பண்ணி நான் ஒரு லெவல் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? அந்த லெவலுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. இப்போ ஒரு ஃபார்மா கம்பெனில போயிட்டு, நீங்க தயாரிக்கிற இந்த மருந்துடைய ஃபார்முலாவ வெளிய குடுங்க அப்டின்னா, அந்த ஃபார்மா கம்பெனில கேட்டீங்க அப்டின்னா குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் 100% பெர்ஃபெக்ட்ன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் 90% இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதையும் போகும். கேமரா பிளஸ் பிவட் இது 2யும் சேர்த்து நான் வந்து போடுறது தான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப் சேனல்ல இது எல்லாத்தையுமே நான் வந்து பிஃபோர் மார்க்கெட் ஹவர்ஸ் நிஃப்டி ஸ்பாட்டு, பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இந்த 2 லெவல் மட்டும் தான் போடுவேன். நிஃப்டி ஃபியூச்சர் லெவல் என்னோட கிளையண்ட்டுகளுக்கு மட்டும் தான் அனுப்புவேன். ஓகேங்களா? ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர் தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். நிஃப்டி ஸ்பாட்ல வந்து ட்ரேட் பண்ண முடியாதுல்ல. அதனால கிளையண்ட்டுங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குதுல்ல. பிசினஸ் எத்திக்ஸ் இருக்குதுல்ல. அதனால கிளையண்ட்டுக்கு நான் காசு வாங்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட் நான் குடுக்கணும்ல. அதனால நிஃப்டி ஃபியூச்சர் மட்டும் அவங்களுக்கு போகும். ஓகே. அதுக்கு அடுத்ததா மணி ஃப்ரம் வீரபாண்டி, சேலம் அங்கிருந்து கேட்டுக்கிறாரு. The actual meaning of company standalone report, consolidate report, which is more relevant to study on a quarterly report for its performance அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு நல்ல கொஷின் கேட்டுக்கிறாரு. கம்பெனியோடைய ஸ்டாண்ட்லோன் ப்ராஃபிட் அப்படின்னா தனித்துவமான ரிப்போர்ட். கன்சால்டேட் ப்ராஃபிட்னா அந்த கம்பெனியில் இருக்கிற இந்த பேரண்ட் கம்பெனி, அதுக்கு அடுத்தது இன்னும் வேற என்னென்ன சின்ன சின்ன கம்பெனி அதெல்லாம் சேர்ந்தது கன்சால்டேட் ரிப்போர்ட். இது முதல்ல புரிஞ்சுக்காங்க. கம்பெனியோடைய ஸ்டாண்ட்லோன் ரிப்போர்ட்டுங்கிறது அந்த கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டைட்டன்ங்கிற கம்பெனியோடைய அந்த டைட்டனில் இருக்கிற மற்ற கம்பெனிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா தனிஷ்க் ஜுவல்லரி இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து ஐவியர் இருக்குது, அதாவது ஐ ப்ளஸ் நினைக்கிறேன். அது வந்து ஒரு கம்பெனி இருக்குது, டைட்டன் அண்டரில் தான் வருது. ஸோ இந்த ஸ்டாண்ட்லோன் ப்ராஃபிட் அப்படின்னா டைட்டனுடைய வரவு செலவு என்ன அப்படிங்கிறத மட்டும் கொடுப்பாங்க. கன்சால்டேட் ரிப்போர்ட் அப்படின்னா டைட்டனு, தனிஷ்கு, அந்த ஐவியர் அதனுடைய ரிப்போர்ட்டு இதெல்லாம் சேர்ந்து வரும். இது வந்து கன்சால்டேட் ரிப்போர்ட்டு. இதில் இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா, கம்பெனியோட ஸ்டாண்ட்லோன் ரிப்போர்ட்டில் அவங்க வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கன்சால்டேட் ரிப்போர்ட்டில் அது வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடன்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து டைட்டனில் இருக்குதா, இல்லை தனிஷ்கில் இருக்குதா, இல்லை ஐவிஆரில் இருக்குதா அப்படிங்கிறது நாம் வந்து அதெல்லாம் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கம்பெனியோடைய ஸ்டாண்ட்லோன் ரிப்போர்ட், கன்சால்டேட் ரிப்போர்ட் இதை வந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சால்டேட் ரிப்போர்ட் தான் பார்க்கணும். ஸ்டாண்ட்லோன் ரிப்போர்ட்டை பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைட்டனில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குது அப்படின்னா தனிஷ்கில் ஒரு ப்ராஃபிட் இல்லை, அது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும், டைட்டன் நல்லா இருக்குது ஆனால் தனிஷ்க்கு வந்து லாஸ் மேக்கிங்காக இருக்குது. ஸோ கன்சால்டேட் ரிப்போர்ட்டுங்கும் போது நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு பண்டிலாக கொடுப்பாங்க. பண்டிலாக அந்த லாஸ் வந்து இதில் வந்து எஃபெக்ட் ஆகும். அப்படிங்கும்போது இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரையும் கன்சால்டேட் ரிப்போர்ட் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. செந்தில்குமார் தஞ்சாவூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ட்ரேடிங் செய்யும் போது சம்டைம்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி நிஃப்டி ஃபால் ஆகுது, வாட் ரீசன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேல மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நிஃப்டி எக்ஸ்பிரி வந்து வீக்லி எக்ஸ்பிரி டியூஸ்டே அன்னைக்கு. அப்போ டியூஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் வெனஸ்டே நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்பவும் குறைவாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த குறைவான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. வெனஸ்டேவும் கம்மியாக தான் இருக்கும், தேர்ஸ்டேவும் குறைவாக தான் இருக்கும், ஃப்ரைடேவும் குறைவாக தான் இருக்கும், மண்டே தான் வந்து ஓரளவுக்கு இருக்கும், டியூஸ்டே அந்த எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நல்லாவே வச்சு பண்ணலாம். அதனால் வந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும்தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் அவுட் ஆகும், எல்லா டைம்லையும் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு நிஃப்டி ஃபால் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். அந்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆர் 1 hour இது வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை அதை பிரேக் ஆகிட்டு இறங்குது அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். அதுக்கடுத்தா வந்து எழில்குமார் அப்படிங்கிறவர் கேட்டுக்கிறாரு படப்பையிலேருந்து.
ஹையர் லெவல்ல காஷியஸா இருங்கன்னு சொல்றீங்களா? அதுக்கு என்ன சார் அர்த்தம்னு கேட்குறாரு. அதாவது வெரி கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறது தான் காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்றது. ஹையர் லெவல்னா அதாவது மார்க்கெட் வந்து செல் ஆன் ரைஸ் மோட்ல இருக்குது அப்படின்னா, எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் செல் ஆன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரிஷ் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சென்டிமெண்ட். மார்க்கெட் எப்பப்பலாம் ஏறுதோ அங்கேருந்து இறங்கும். எப்பப்பலாம் ஏறுதோ அங்கேருந்து இறங்கும். இது வந்து ஹையர் லெவல்ல காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னா, லோவர் லெவல்ல ஃப்ரெஷ் ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணாதீங்க. லோவர் லெவல்ல புல்லிஷா இருங்க. லோவர் லெவல்ல பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லோவர் லெவல்ல அக்யூமுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து புல்லிஷ் மார்க்கெட். அதனால ஹையர் லெவல்ல காஷியஸ் அப்படின்னா பேரிஷ் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. லோவர் லெவல் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து சப்போர்ட் மார்க்கெட். அதாவது புல்லிஷ் மார்க்கெட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து மணி மேட்டூர்லேருந்து கேட்டுக்கிறாரு. அர்ஜுன் சார் அவர்களுக்கு வணக்கம். சார் நம்பகமான பாண்டில் 5 to 15 லேக்ஸ் முதலீடு செய்ய தங்களது ஆலோசனை கூறவும் கேட்டுக்கிறாரு. அதாவது பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 8% 9% ரிட்டர்ன்ஸ் குடுப்பாங்க. அதுவும் வந்து செக்யூர்ட் பாண்ட்ஸ்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அன்னைக்கு 18த் பிப்ரவரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 17th வந்து ஐஏஎஃப்எல் செக்யூர்ட் பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க. என்சிடி பாண்ட்ஸ் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் 10% இன்ட்ரெஸ்ட் இமீடியட்டா வந்து புக் ஆயிடுச்சு. 500 crore வந்து வித்தின் ஹவர்ல வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பாண்ட்ஸ் பொறுத்தவரையும் பிரைவேட் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து அது சம் வெப்சைட் இருக்குது. பாண்ட்ஸ் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, எப்பப்போ ஓப்பன் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் செக்யூர்ட் பாண்ட்ஸ் அப்படின்னா, அது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி என்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அது வந்து பெட்டராக இருக்கும். அது வந்து 7% to 8% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.